அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் மற்றும் பணியாளர்கள் சங்கம். கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளர்களாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் நமது சங்கம் தொடர்ந்து விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வருவது அனைவரும் அறிந்த உண்மை. ஜனவரி 20, 2026 அன்று நடைபெற்ற நமது வேலைநிறுத்த போராட்டத்தின் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையில் நமது நியாயமான கோரிக்கையை வாரிய தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அதன்படி ஜனவரி 26, 2026 அன்று கோப்புகள் முழுமையாக தயாரித்து அரசு தரப்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. நமது தொழிற்சங்கத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் மற்றும் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் ஆகியோரை மீண்டும் சந்தித்து கோப்புகளின் மீது சிறப்பு கவனம் செலுத்தி விரைவில் நிறைவேற்றித் தர அரசிடம் வலியுறுத்தப்பட்டது. பிப்ரவரி 10, 2026 அன்று தலைமைச் செயலகத்திற்கு சென்று எரிசக்தித்துறை செயலாளர் மற்றும் நிதித்துறை செயலாளர் அவர்களை சந்தித்து நிலுவையில் உள்ள கேங்மேன் தொடர்பான கோப்புகளுக்கு விரைவில் அனுமதி வழங்குமாறு நமது தொழிற்சங்கம் கேட்டுக் கொண்டது. பிப்ரவரி 17, 2026 அன்று வாரிய தலைவர் அவர்களை சந்தித்து கோப்புகளின் தற்போதைய நிலை குறித்து விவாதிக்கப்பட்டது. அன்று மாலை 3 மணிக்கு முதன்மைச் செயலாளர் அவர்களைச் சந்தித்து இதுகுறித்து பேச உள்ளதாகவும் நீங்களும் அவர்களைச் சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மேலும் தமிழக முதலமைச்சர் அவர்களின் முதன்மைச் செயலாளர் திரு உமாநாத் IAS அவர்களை இன்று தலைமைச் செயலகத்தில் சந்திக்க வாரிய தலைவர் அவர்கள் ஏற்பாடும் செய்து வழங்கினார். அந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நமது தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு ஸ்ரீராமன் அவர்கள் தலைமைச் செயலகம் சென்று முதன்மைச் செயலாளர் திரு உமாநாத் IAS அவர்களை சந்தித்து நமது நிலையை விளக்கினார். கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளர்களாக மாற்ற நிலுவையில் உள்ள கோப்புகளை ஒப்புதல் வழங்கி 9613 கேங்மேன் பணியாளர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உதவிட வேண்டும் என்று விளக்கி கடிதம் அளித்து கேட்டுக்கொண்டார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட முதன்மைச் செயலாளர் அவர்கள் உங்களுக்கான கோப்புகள் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அனுப்பப்பட உள்ளது என்றும் மிக விரைவில் மின்வாரிய ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையுடன் இதை நிறைவேற்றித் தரப்படும் என்றும் மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்தார். இதற்காக சோர்வின்றி உழைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஆதரவு அளித்த உறுப்பினர்களுக்கும் மற்றும் தோழமை தொழிற்சங்கங்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். இது நமது ஒற்றுமை, உறுதி மற்றும் போராட்டத்தின் வெற்றி. ஒன்றிணைவோம். இன்னும் பல சாதனைகளை ஒன்றாக உருவாக்குவோம்.